வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமானது, ஆனா ரொம்பவே முக்கியமானது. உங்க பர்ஸ்ல இருக்கிற அந்த கிரெடிட் கார்டை அது வெறும் ஒரு பிளாஸ்டிக் அட்டைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது ஒரு அடங்காத, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குதிரை மாதிரி. அந்த குதிரைய சரியா ஓட்டத் தெரிஞ்ச ஒருத்தர் உங்களுக்குள்ள இருக்கணும். வாங்க, அத பத்தி விரிவாக பார்க்கலாம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம கையில இருந்து பணத்தை எண்ணி கொடுக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன வலி இருக்கும் இல்லையா? ஆனா அதே ஒரு கார்டை தேய்க்கும்போது அந்த உணர்வே இருக்காது. ஏதோ நம்ம பணம் இல்ல மாதிரி ஒரு ஃபீல். இந்த ஒரு சின்ன கேள்வியில தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற முழு உளவியலுமே அடங்கியிருக்கு. இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல கிரெடிட் கார்டுங்கிறது தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா மாறிடுச்சு. வேணுமோ வேண்டாமையோ அது நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே ஆகிப்போச்சு. 1, 2 கார்டு வச்சிருக்கிறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப சாதாரணம். ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா, தபால் தலை சேகரிக்கிற மாதிரி கிரெடிட் கார்டுகளை சேகரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது ஒரு பெரிய கடன் வலைக்கான முதல் படி. சரி,